கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியும் இல்லையா? யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த ப்ரோக்ராம் வந்து CPR என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சென்டர் ಪರಿಸ್ಥಿತಿ എന്താ പറയുന്നത്? പരിസ്ഥിതി പറഞ്ഞ എന്താണോ എന്താ ശരിയാ? പിന്നെ கருணா ஃபவுண்டேஷன் அவங்க வந்து இதுல என்னன்னா இன்னைக்கு ரெண்டு நிகழ்வும் ஒரு சேர பண்ண வேண்டியதாயிடுச்சு. நம்மள வந்து இயற்கை உணவை இயற்கை உணவு எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா பிறக்குது. பிறந்ததுமே தாய்க்கு என்ன கொடுக்க சொல்லுவாங்க? அம்மாவுக்கு என்ன கொடுக்க சொல்லுவாங்க? டாக்டர்ஸ் என்ன கொடுப்பாங்க? முதல்ல கொஞ்சம் பிறந்ததுனாக்கா ஒரு 2 பரோட்டா, ஒரு சில்லி சிக்கன், முக்கியமா வந்து ஃப்ரூட் ஜூஸ் இல்லையா? அதுல குறிப்பா வந்து போமோகிரானேட், மாதுளம் பழம் ஜூஸ், அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ். இது ரெண்டு என்னன்னா பிளட் லாஸ் ஆகும். குழந்தை பிறக்கும்போது பிளட் கொஞ்சம் வந்து லாஸ் ஆகும். அதை ரிட்ரீவ் பண்றது, அதை வந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கு. அப்ப அந்த இயற்கை உணவு, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கீரை உணவுல தான் முதல் கீரையை வந்து நல்லா கடைஞ்சு தாய்க்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டோம் பண்ணணும். அதனாலதான் இப்ப என்னன்னா ஒரு குழந்தை உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனதுமே அவன் அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க இல்லையோ, அங்க இருக்கிற ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது சிசேரியன் தாங்க, இது சிசேரியன் தான். அவன் சொல்றது இப்படி வச்சுதான் சொல்லுவான். சிசேரியன் ஒண்ணு வந்து கற்றுக்கொள்ள, இன்னொன்னு வந்து காசு. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 35,000 இருந்து 40,000 ரூபாய் சின்ன ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். அது இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு என்ன காரணம்னா உடல் உழைப்பு வந்து குறைஞ்சிட்டே வரும். இன்னொன்னு வந்து உணவு முறை முழுக்க மாறி. அப்போ முழுக்க உணவு மாறும்போது சுற்றுச்சூழல் அதிகமா பாதிக்கும். சுற்றுச்சூழல் அதிகமா பாதிக்கும். அதுக்காக இப்ப என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால என்ன சொல்றாங்கன்னாக்கா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயர்மெண்ட், வாழ்க்கை முறை சுற்றுச்சூழலுக்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு பிளாஸ்டிக் தின்னு தூக்கி போடுறாங்க, அது லைஃப் ஸ்டைல். பிளாஸ்டிக் கீழே கிடந்தாங்க, அது லைஃப் ஸ்டைல். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சொல்லிட்டு இருந்தோம், நீங்க வந்து சாக்லேட் எல்லாம் சாப்பிடாதீங்க, ஹோம் மேட் சாக்லேட் பண்ணி சாப்பிடுங்க, கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் அன்னைக்கு போய் சாயந்தரம் போய் ஒரு கடையில பார்த்து கடலை மிட்டாய் இருக்காங்க, அதையும் பிளாஸ்டிக்ல தான் பிளாஸ்டிக்ல இல்லாத கடலை மிட்டாய் கொடுங்க சார். அப்படி வரவில்லை. அப்ப இந்த பிளாஸ்டிக்ன்றது மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து நீங்க ஏற்படுத்து. அப்ப இந்த வருஷம் வந்து நேற்று கூட ஒரு தூரம் நீங்களா கலந்துட்டீங்க. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் பண்றது இந்த வருடத்தினுடைய ஒரு தலைப்பு. உலக சுற்றுச்சூழல் தினம் உலகம் முழுவதும் அந்த சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும். எதுக்குன்னா கம்மிங் அப் ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நம்ம இந்த உலகத்தை வந்து 3வது இடத்துல வாழ்ந்து வரல, நம்ம இளையோருக்காக வச்சுக்கணும். இளையோருக்காக வச்சிருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து பாதுகாக்கணும். வந்து நிறைய உணவு முறைகள்ல அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கா முழுக்க வெஜிடேரியன் ஃபுட் நான் வெஜிடேரியன் ஃபுட் நல்லா டேஸ்டா இருக்கு, நாக்கு ருசியா இருக்கு, சாப்பிடணும். இப்போ ஒரு மட்டன் கடைக்கு முன்னால போய் நின்று
ஒருத்தரை பார்த்தேன், இந்த கறியா இருக்கட்டும் கழுத்தா இருக்கட்டும் எவ்வளோலாம் உரிக்கிறதெல்லாம் பார்த்தேன். ஒருத்தர் கண்ணில் தண்ணி இருந்துச்சுன்னா என்ன தான் அவர் வெஜிடேரியன், அவர் வந்து அகிம்சையை கடைபிடிக்கிறார் இல்லையா? மனித நேயம். அது உரிக்கும் போது ஏட்டோ அது அந்த பிளட்டு குடிச்சிடும், அந்த பிளட்டான அந்த ரத்தம் பிடிச்சி நானும் பிளட்டு போயிட்டு நான் பிளட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுவேன். அது எனக்கு அந்த பிளட்டு ஒரு ஆரோக்கியம் இருக்கு. அது காமாக அது இளங்கரியாகிறது ஒரு அது மட்டும் இல்ல, அந்த எண்ணங்களும் நம்ம ஒரு நமக்கு என்னன்னாக்கா ஒரு சாஃப்ட் நேச்சர். நீங்க கேட்கலாம், ஏன்னா என்ன சார் வெஜிடேரியன் சாப்பிட்றவன் மூளையோட இருக்கான், நான் சாப்பிடலாம் நல்லா இல்லாம இருக்கான். ஃபுட்டு வந்து நம்மளோட சாய்ஸ் தான், உணவும் நம்மளோட சாய்ஸ். நீங்க எது வேணும் சாப்பிடலாம். நான் ஒரு நாள் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் ஸ்டாஃப் ஒரு மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் சொல்லி அங்கே போகிற மேடம் சாப்பாடு அங்கே போங்க, என்ன கீரை குழம்பு இருக்குன்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. அப்போ நாங்கள் போய் என்ன கீரை குழம்புன்னு கேட்டோம். முருங்கைக்கீரை குழம்புங்க. சரி ஊற்றுங்கன்னு போய் சாப்பிடுவோம். மற்ற கீரை எதுவும் சாப்பிடாதீங்க. என்ன காரணம்னா, அந்த கூவம் நதி இருக்கு பாருங்க, கூவம் நதி இருக்குல்ல, கூவம் நதி சென்னையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில என்னது ஒரு காலத்துல கூவம் நதியிலிருந்து தண்ணி எடுத்து குடிச்சான். இப்ப அது முழுக்க பாலடைஞ்சு போச்சு. அந்த தண்ணி குறையும் போது அந்த ஆற்று படுகையில அந்த கீரைகள் எல்லாம் வரும். ஒரு மாசத்துல வளரக்கூடிய கீரை ஒரு 20-25 நாளே வளரும். அதை எடுத்து கட்டி அந்த தண்ணியில நீங்க கை வைக்கணும். கை வச்சீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வரும். ஹைலி பொல்யூட்டட். அப்போ கிரீன்ஸ்லாம் அப்படிதான் சில இடத்துல வளர்க்குறாங்க. பட் நீலகிரி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்மலாம் வந்து கொடுத்து வச்சிடணும். சிறந்த ஒரு உணவு முறையும் சிறந்த காற்று சூழ்நிலை மட்டும் இருக்கு. அதனால அந்த பசுமை உணவை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தினா லாங் டேர்ம் ஹெல்த்தி. இன்னைக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு நாட்டுக்கூடிய வாங்கி கட் பண்ணி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா சளிகள் அப்படியே எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். வயிறு ப்ராப்ளம் ஆகி டிசைன் ஸ்டார்ட். ஒன்று வச்சுன்னா ஒன்று இது மேலே போச்சு அது கீழே. அப்போ அதுக்கு சில மருந்துகள் வெந்தயம் அல்லது மிளகு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா வேற ஜலசி. அந்த மாதிரி உணவு முறைகளை தான் நம்ம இப்போ நீங்கள் செஞ்சும் காமிக்க போகிறோம். செஞ்சும் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து முக்கியமாக நம்ம ராபர்ட் சார் வந்து நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸு அது ஒரு சிலர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ரெண்டாலும் இன்னொரு முறை பார்க்கறது தப்பு இல்லையா? ஓகே சரி. சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன வார்த்தை சொன்னேன்? பசுமைன்றது பார்த்தாலே நமக்கு என்ன சந்தோஷம். அங்க 2 மரம் இருக்குது. லாஸ்ட் பெஞ்சு பொண்ணா சைடுல ஒரு மரம் இருக்கு. 2 மரம் இருக்குங்க. எப்படி இருக்கு? அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்களா? எவ்வளோ நல்லா இருக்குது. ஆமாமா, அது எந்த பகுதியை விட்டு எவ்வளவு விளையாடு இல்லையா? கொஞ்சம் சிரிச்ச முகமா வைங்க. நீங்க முகத்தை எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே ஆயிடும். சரியா? இறுக்கமா வச்சீங்க அப்படியே புல்டோசர் மாதிரி ஆயிடும், இல்ல புல்டாக் மாதிரி. முகத்தை எப்போதுமே நம்ம முகம் இல்லைன்னா என்ன இறுக்கமா வைக்க கொட்டாய் வந்துட்டு ஒருத்தர் நிறைய கொட்டாய் விட்டாங்க. ரசிச்சுட்டே விதவிதமாக கொட்டாய் விடாது. அது என்னன்னு தெரியல. சரி, இப்போ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னாக்கா உணவு.
அதோட சேர்ந்த என்ன என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல். கடவுள் வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன், பயங்கரமான டெக்னீஷியன். நம்ம பார்த்தா இந்த சைடு மலை இருக்குது, இந்த பக்கம் மட்டமா இருக்குது, அந்த பக்கம் துளியா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. அந்தந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம், பர்கர் இப்படி நல்லா போய் வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்தா பர்கர் அப்புறம் டாக்டர் தேடி போகணும். எத்தனை ஆடு மாடுக்கு டாக்டர் தேடி போகணும். டாக்டர் இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்ல. ஏன் பெருமைகளுக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்ல? ஏன் வரல கம்ப்ளைண்ட் வரல? இயற்கையாகவே போய் மேய்து செலக்ட் பண்ணி மேய் அந்தந்த டைமுக்கு தெரியும். நாய் பாக்குறோம் நல்லா சாப்பிட்டு அதுக்கு ஏதாவது வயிறு தொந்தரவு ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணா போய் அதுக்கு புட்டு சாப்பிட்டு என்ன அதுக்கு யாரு சொல்லியிருந்தாங்க, நமக்கு என்ன இந்த மாத்திரை இத்தனை அடி சாப்பிடு, இதை கிள்ளி சாப்பிடு, அதை முள்ளி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள டாக்டருங்க என்ன பண்றாங்க, ஏமாத்து. எந்த டாக்டருங்களுமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது இல்ல, இயற்கையில இருக்கிறத நீங்க சாப்பிடுறது நோய் வராது அத சொல்றதே கிடையாது. என்னன்னாக்கா நம்மள எப்போதுமே எப்படிப்பா வைக்கணும், டாக்டருக்கு நாம எப்போதும் எப்படி இருக்கணும், அப்பதான் நம்ம அவங்களுக்கு விருந்தாளியா இல்லையா. அங்க ஒரு மருந்தாளி இருப்பாங்க, விருந்தாளியா போனா எடுத்து நிறைய மருந்துகளை லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம போய் நீங்க காசை கொடுத்து வாங்கிக்கணும். இதுதான் உண்மை. ஆனால் நம்முடைய உணவை நாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா லெமன் ரைஸ், வெரி குட். காலையிலே ரைஸா, மதியானம் என்ன கிடைக்குமோ இல்லையா. நமக்கு ஒரு பிளானிங் இல்லை லைஃப். சாதாரண என்ன பண்ணணும்னா உணவு என்ன பண்ணணும்னா நாம ஒரு பிளானிங் வச்சுக்கணும். இன்னைக்கு காலையில இது, மத்தியானம் இது, டெய்லி ஒரு டைம் டேபிள் போட்டுதான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம என்ன பண்றோம், கிட்டும்போது அதுல பகண்ட அவசியம், அதுதான் நம்ம கதை இல்லையா. கிடைக்கும் சாப்பிடுவோம் இல்லையா. அப்படி இல்லாமல் நம்முடைய ஃபுட்டை ஒரு சிஸ்டம் ஆகணும். நான் சொன்னேன் கடவுள் வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன், நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா நமக்கு கொடுத்திருக்கிற உணவு ஒவ்வொன்றுக்குமே காய்கறிகள் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், நிறம் இருக்கும். நிறம் இருக்கா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் இருக்கு. அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு என்ன இருக்குது, நிறம் இருக்குது. அதே டைம்ல அவர்களுக்கு எல்லாம் என்ன வச்சிருக்கிறாங்கன்னாக்கா நிறம் மாத்திரம் அல்ல, குணமும் இருக்கு. எந்த நேரம் எதுக்கு பயன்படுது, எதுக்கு யூஸ் ஆகுறது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரியா. இப்போ நம்ம கொஞ்சம் போகலாம். யாரையாவது அடையாளம் காண முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ நமக்கு முதல்ல எது, நம்ம உடம்பினுடைய முக்கியமான உறுப்பு எது, கண். அப்ப இந்த கண்ணு நல்லா இருக்கணும்னா கடவுள் பார் பெரிய டெக்னீஷியன் சொன்னு அவர் இந்த கேரட்டை நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா அதை குறுக்கா வெட்டினா நம்ம என்ன பண்றோம், கிரு அதுக்கு கூட போட ஏய் புரியுது அதேது எல்லாம் செஞ்சிடும். குறுக்கா வெட்டினா அது பார்த்தா உள்ள பாருங்க ரவுண்ட் தெரியுதா, அது என்ன ஷேப்ல, கண்ணினுடைய கருமணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கேரட் சாப்பிட்டா அதுல கண்ணுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விட்டமின் அதிகமாக இருக்கிறது, அது அதிகமா இருக்கு. இப்ப இது வந்துட்டு என்ன பண்ணுதுனாக்கா நமக்கு இந்த கண்ணுல ரெட்டினான்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய பாதுகாப்பு. நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தைகளுக்கு நிறைய அந்த கேரட்டை வந்து என்ன பண்ணணும், பச்சையா கொடுக்கணும். எவ்வளவு தோளம் நம்ம வேக வச்சு கொடுக்குறோமோ அவ்வளவு தோளம் என்னது சத்தெல்லாம் காணாம போயிடும்.
ஆனா பச்சையா கொடுக்கறது ஒரு டேஞ்சர். ஏன் டேஞ்சர்? ஒரு கேரட் தோட்டத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எடுத்தோடனே என்ன பண்ணுவான்னா மருந்து போடுவான், இஷ்டத்துக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி மருந்து போடுவான், அதுக்கப்புறம் உரங்கள் நிறைய போடுவான், அதுக்கப்புறம் தொடங்கிடுவான். முளைச்சு வர்றதுல இருந்து மருந்து அடிச்சு 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 அந்த கேரட்டே டயர்டாயிடும். அந்த அளவுக்கு மருந்து அடிக்கும். அப்படிப்பட்ட கேரட்டை எந்த காய்கறியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு 1/2 மணி நேரம் உப்பு தண்ணியில ஊற வச்சுதான் பயன்படும். எதுல ஊற வைக்கணும்? கொஞ்சம் வாய்ப்பு தண்ணி வந்துட்டு அப்ப அந்த உப்பு தண்ணியில 1/2 மணி நேரம் அப்படியே முழுசா போட்டு ஊற வைக்கணும். அறுத்து போட்டுல அப்படி ஊற வச்சா என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பாய்சன் எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும், தெரிஞ்செடுத்து. அப்ப அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு அதிகமா பச்சையா கொடுங்க, நிறைய சலாட் பண்ணி கொடுங்க. அதை சீவி எடுத்து இது பண்ணி பச்சையா வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா நல்ல ஹெல்த்தியா இருக்கும். அடுத்து பாக்கலாம் என்னதுங்க? தக்காளி. தக்காளி தக்காளினாக்கா எத்தனை பேருக்கு தக்காளி பிடிக்கும்? புளியெல்லாம் பயன்படுத்த கம்மியாக தக்காளி தக்காளி பச்சையா சட்னி செஞ்சு சாப்பிடுவோம். அறுத்த போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு மிளகா போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது இருக்கு இல்லையா, அப்படியே அதை கூட்டு இறங்கிட்டே இருக்கும். தக்காளியினுடைய தன்மை என்ன? இப்ப பார்த்தா ஒரு தக்காளியை குறுக்கா வெட்டினா அதுல 4 அறைகள். எத்தனை அறைகள்? 4 அறை. அது மாதிரி இருக்கும். நம்ம இதயத்தில் 4 அறைகள். எதுக்கு 4 அறை இருக்கு? 4 அறை இல்ல, 4 அறை. இதயத்துக்கு 4 அறை இருக்குது. இந்த 4 அறை ஏன் கொடுத்திருக்குன்னா இதயத்துக்கு 4 பார்ட்டா இருக்கு. ஆரைகள் வென்ட்ரிக்கல் இருக்குது. அப்போ இந்த இதயத்திற்கு பாதுகாப்புன்றத சொல்லாம சொல்றாரு கடவுள். அதான் காட்ஸ் பார்மஸ். தக்காளி பத்தி நமக்கு பெரும்பாலும் என்ன, தக்காளி வாங்க, 1/2 கிலோ வாங்க, 1 கிலோ வாங்க, வெட்டை கொடை, அது இல்ல. நாம அதை உணர்ந்து சாப்பிட. என் இதயம் பாதுகாப்பதற்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒரு பொருள் கிடைச்சிருக்குது. என் கண் பாதுகாக்க ஒரு பொருள் கிடைச்சிருக்குது. உணர்ந்து சாப்பிட்டா அதனுடைய தன்மை நமக்குள்ள இறங்கி வரும். அது இல்லாம கேரட்டா தக்காளியா அப்படின்னு ஒவ்வொன்னா ஒதுக்கி வச்சுட்டு போனா நமக்கு கடைசியில என்ன ஆகுனாக்கா சாப்பாட்டை ஒதுக்குவே, டாக்டர் கொடுக்குற மருந்து எடுத்துக்கோ, சாப்பிட்டே அப்படின்ற ஒரு பிரச்சனை. எனவே தக்காளியை நம்ம முறைப்படி பார்த்துக்கணும். இது என்ன பண்ணும்னா இதயத்தை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கலர் நமக்கு என்ன சொல்லுதுனாக்கா பிளட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு தக்காளிக்கு. ചോരണ്ടല്ലോ, ചോരനെ പ്യൂരിഫൈ ചെയ്യാൻ ഒരു മെയിൻ സാധനം തക്കാളി. അതാണ് നെക്സ്റ്റ് വൺ பாத்தீங்கன்னா திராட்சைப்பழம். இது ஏன் இந்த கலர்ல இருக்கு? கண்விழி பாட்டி மருந்தடி. ஆந்திராவுல நிறைய இருக்கு, முந்திரி தோட்டங்கள் நிறைய இருக்குது. இனி போனீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில போனா தேனி, கம்மம், கோடி, கூடலூர் அங்க இருக்குது. அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா வெறும் திராட்சை தோட்டங்கள் தான் இருக்கு. அப்ப அந்த திராட்சை தோட்டம் பூத்ததுல இருந்து மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. செடியா இருக்கும் மருந்து அடிப்பாங்க. அது பறிக்கும் போது ஒரு மருந்து அடிப்பாங்க. பறிக்கும் போது என்ன மருந்து அடிப்பாங்கன்னா சீக்கிரம் படுக்காம வெட்டியாக இருக்கும். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி வரும். வந்தோடனே நீ கடையில போறீங்க, என்ன பண்றீங்க? நல்ல டேஸ்டா கடையில டேஸ்டே பார்க்கணும். ஏன்னா மருந்து. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா திராட்சை பழத்தை எடுத்து தண்ணியில அப்படியே உப்பு தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வச்சா போதும். எல்லாமே என்ன ஆயிடும், அந்த இருக்கக்கூடிய எல்லாம் பாய்சன் எல்லாம் போயிடும், மேக்சிமம் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தொடச்சு கூட சாப்பிடுவோம், துணி வச்சு தொடச்சு சாப்பிடுவோம். நமக்கு அது பொறுமை இல்லையே, எருமை மாதிரி பொறுமை இல்லை, அருமையானதை சாப்பிட தெரியல. இதனுடைய ஷேப் எப்படி இருக்குனாக்கா அப்படியே இதயம் மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்கு? இதயம், நம்மளுடைய இதயம் போல. அப்போ நம்ம உடம்புல நிறைய நம்ம பார்த்தோம் என்னன்னாக்கா இதயத்தை பத்தி தான் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது. அந்த இதயத்தை அழகா இப்படி வரைஞ்சி அதுல ஒரு அம்புட்டு எம்புட்டு பெருசுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். திடீர்னு ஐயோ பிச்சு கிச்சேன்னு பிச்சுட்டு போயிடுச்சுன்னா காத்து போயிடும்.
அப்ப நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியது நம்ம வந்து இப்போ ஒரு அடிபட்டுச்சு என்ன பண்றீங்க? ஐயோ அடிபட்டுச்சு, ஒரு முழு குத்திச்சு, உடனே ஒரு பில்லு சைடு நோண்டி எடு. இப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம் ஓப்பன் செய்யட்டு அப்படின்னு யாராவது திறக்க முடியுமா? திறந்து என்ன துடிக்க மாட்டேங்கிற, துடிக்க வைக்கிற பாருங்க, செய்ய முடியுமா? முடியுமா? முடியாது. உள்ள இருக்கிறத எதையும் நம்ம தொட முடியாது. அங்க எங்க போகணும்? டாக்டர் ரெடியா இருப்பார், பாவன்னு வெட்டுறேன், கத்தி வச்சுட்டு ரெடியா இருப்பார். அதாவது இத்தனை பணம் கட்டினா நான் கத்திய வந்து சரியா யூஸ் பண்ணுவேன், இல்லனாக்கா சரியில்லாம யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பிரச்சனை வரும். அப்போ இதையெல்லாம் பாதுகாக்கணும்னாக்கா நாம அந்த காட்ஸ் பார்மசில இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் திராட்சை பழத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும். இப்போ உடம்புல எங்கேயாவது காயமாயிருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த வைன் இருக்கு இல்லைங்களா, திராட்சை பழத்துல வைன் செய்வாங்க. இந்த வைன் குடிச்சாலும் சரி, அந்த இடத்துல அந்த வைன் வச்சு துணி வச்சு கட்டினாலும் சரி பண்ணுங்க. அதுக்கு இன்னும் நாளைக்கு எங்கே வைன் சொன்னாங்க, வைன் இல்ல கொஞ்சம் எடுத்தா வைன் வந்துட்டு அது இது கிடையாது. நம்ம வீட்லயே ஹோம்மேட் வைன் செய்யலாம். கடையில் இருக்கிறதுல அந்த ஆல்கஹால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம், வீட்லயே நம்ம செய்யலாம். அப்படி செய்யும்போது அதை எடுத்து பயன்படுத்தும்போது குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கலாம். பிளட் அவங்களுக்கு என்ன ஆயிரும்னாக்கா பியூரிஃபை ஆயிரும், நிறைய உற்பத்தி ஆகும் உடம்புல. நம்மளுடைய பிளட்டின் அளவை பாதுகாக்கக்கூடியது. குறிப்பா பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாயின்னு இருக்கு, மென்சஸ். அப்ப என்ன பிளட் லாஸ் ஆகுது, அப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிளட் லாஸ் உடனே நீங்க கெயின் பண்ண முடியாது. ஸ்பைசஸ் கடை இருக்கு இல்லையா, ஸ்பைசஸ் பல்வகை நறுமண பொருட்கள் விற்கக்கூடிய வாசனை திரவியங்கள் விற்கக்கூடிய கடையில போனீங்கன்னா வால்நட் இருக்கு. இப்ப இதை உடைச்சிங்கன்னா இது மேல பார்த்தாலே எப்படி இருக்குன்னா இப்படி மடக்காது. இதை உள்ள உடைச்சிங்கனாலும் எப்படி இருக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பும் மடக்காது. இது எதை காட்டக்கூடியதுன்னா தரச்சோறு, பிரெயினை காட்டும். நம்ம பிரெயின் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம பயன்படுத்தும் போது நம்முடைய மூளையானது சரியாக செயல்படும். என்னென்ன மூளை இருக்குது? காட்டு மூளை, மாட்டு மூளை, மூளை அப்படி இருக்கு. ஒவ்வொன்றையுமே ஆக்டிவேட் பண்ணி சுறுசுறுப்பா இருக்கு. நம்ம மூளை எப்போது எப்படி இருக்கணும்? மூளை சுறுசுறுப்பு இருந்தா என்ன பண்ண மாட்டோம், அடிக்கடி கொண்டாடி விடணும். மூளை எப்ப டயர்ட் ஆகுதோ கவனிக்கவே மாட்டோம். அப்புறம் முகத்துல சிரிப்பே வராது. உன்னிடம் மயங்குகிறேன் கட்டிலை தேடுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி சாஞ்சு பார்த்து கடைசியில படுத்துருவாங்க. ஆனா எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கணும்னாக்கா இந்த வால்நட்டை டெய்லி வாங்க முடியாது, எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி நம்ம பயன்படுத்த வேண்டும். அது என்ன பண்ணுதுனாக்கா நம்முடைய நரம்புகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். மூளை நரம்புகளுக்கு நியூரான் இல்லையா, அந்த நரம்புகளுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கணும். அப்ப நரம்புகள் பயங்கரமா செயல்பட ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அதை கொடுத்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ரெடியா இருப்பாங்க. நான் சொல்றேன்னு பதில் சொல்றேன்னு. நம்ம இதெல்லாம் ஒண்ணு எங்க சில்லி சிக்கன், அப்புறம் என்ன பண்ணுவோம் சிக்கன் 65, அப்புறம் அல்ஃபாமா, அந்த ஃபாமா இந்த ஃபாமா அப்படின்னு சொல்லிட்டு சவர்மா குளிர்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு உளருமா அப்படின்னு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. விட்டுருங்க அதெல்லாம். நம்ம இயற்கைக்குள்ள நம்ம நுழைவோம். எப்படி இருப்போம்? நல்லா இருக்கும். நீங்க சன்னியாசிங்க எல்லாம் பாப்பீங்க. சன்னியாசிங்க எங்க இருப்பாங்க? நடு வீட்டுல உட்காந்துருப்பாங்களோ? ஏன்? காட்டுல யாருமே இல்லாத இடத்துல போறோம். ஏன்? அப்படியே சுதந்திரமா உட்காந்து நல்லா உட்காரலாம். அப்படியே தியானத்துல உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல யானை வரும், புலி வரும், எல்லாம் வரும். பக்கத்துல வந்து பார்த்தா கூட படுத்து டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்கள ஒண்ணுமே செய்யாது. நம்ம காட்டுக்குள்ள போனா வருதுடா கறி வாசனை, உடம்புல இருந்து என்னென்னமோ கரித்தின வாசனை வருது. நான் போட்டு தள்ளிடுவோன்னு நம்மள போட்டு தள்ளிடுவோம் எல்லாமே. ஆனா அவர்களை ஒண்ணுமே செய்யாது. காரணம் என்னன்னு கேட்டா அவர்கள் இயற்கை விரும்பி. இயற்கை ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். யாரு? சன்னியாசிகள். எத்தனை வேலை? ஒரே வேலை. சரியா?
நமக்கு 3 வேளை தானே. எந்திரிச்சோன்னு கோபி ரெடி ஆகணும். ஐயோ அது குடிக்கலன்னா குடிக்கலன்னா பல்லே விளக்க மாட்டாங்க. எந்திரிச்சோன்னு என்ன பண்றது, கோபி பெட்டுல இருந்துட்டு அப்படியே அப்புறம் சிலர் அப்படியே ஆயிரும். என்னன்னாக்கா என்ன ടോയ്ലറ്റ് ഒന്നും ഇവിടെ വന്നാൽ സുഖമായിരിക്കും, ഞാൻ അവിടെ നടന്നു പോകണം, ഇവിടെ വന്നിട്ട് പിന്നെ അങ്ങോട്ട് പോയിക്കോട്ടെ அப்படின்னு சொல்ற ஆளுங்களும் உண்டு. ஆனால் அப்படி இல்லை. ஒருவேளை சாப்பிடுறவன் யாரு? யோகி. ஒருவேளை சாப்பிடுறவன் யோகி. 2 வேளை சாப்பிடுறவன் தியாகி. 2 வேளை சாப்பிடுறவன் தியாகி. ஒருவேளை சாப்பிடுறவன்பா யோகி சன்னியாசி. 2 வேளை சாப்பிட்டா தியாகி. 3 வேளை சாப்பிட்டா போகி உணவு பிரியன். அதுக்கு மேல சாப்பிட்டா துரோகி. நாமெல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? அப்ப நமக்கு என்ன வரும்? துரோகிக்கு என்ன வரும்? திரும்பி துரோகம் தான் வரும். துரோகம் தான். எது எப்ப கிடைக்குதோ வேண்டான்னு சொல்ற பழக்கமே இல்லைங்க. என்ன கிடைச்சாலும் வடை கிடைக்குதா அடி போண்டா அடி, இன்னொரு பக்கம் உளுந்து வடை அடி, இன்னொரு பக்கம் கிழங்கு வேண்டாம் இனிப்பு வேண்டாம், இது இங்க உள்ள செட் ஆகிக்கும், நான் அடிச்சு தர்றேன் அப்படின்ற கேரக்டர் இல்லாம நம்ம ஒரு டெபிட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு இது வந்துட்டு உடம்பில் மூளைக்கு தேவையான மாற்றங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக வால்நட் இருக்கு. என்ன இருக்கு? வால்நட். இது பார்த்தா என்ன தெரியுதுங்க? இது வந்துட்டு ஒரு கிட்னி ஷேப்ல இருக்கு. கிட்னி நாம ஒழுங்கா இல்லைன்னா நம்ம கிட்னி எல்லாம் சட்னி ஆயிடும். நிறைய பேருக்கு 2 கிட்னி போனவங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம். காரணம் என்னன்னு கேட்டா நம்ம முறைப்படி இந்த வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவன் செஞ்ச சிஸ்டம் எல்லாம் பயங்கரமான சிஸ்டம். வெள்ளையன் கொள்ளையன்னு சொல்லுவான். ஆனா அவன் செஞ்ச சிஸ்டம் என்னன்னாக்கா காலையில 9:30 ஸ்கூல் தொடங்கினா சரியா 11 மணிக்குள்ள என்ன எங்க ரெஸ்ட் ரூம் போகணும். எங்க போகணும்? அப்புறம் 1 மணிக்கு ஒரு தடவை ரெஸ்ட் சாப்பாடு, அந்த டைம்லயும் போகணும். அப்புறம் 3 மணிக்கு 3:30 ஒரு ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். அப்ப இந்த டைம்ல எல்லாம் நாம என்ன பண்ணிடணும்னாக்கா 1 பாத்ரூம் கண்டிப்பா. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ. காலையில எங்கேயாவது போனா சாயந்தரம் வரைக்கும் ഞാൻ നിർത്തി വെച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ വീട്ടിൽ പോയിട്ടാണ് ഞാനത്, എന്റെ സ്വഭാവം അതാണ്. அப்படி யாராவது பண்ணுனா கிட்னியில தலை. போன வாரம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க, பாடந்துறையில இருக்கிறார். அவரு ஒரு பக்கம் கிட்னியில கல்லு உடைச்சிருக்கிறான். எங்க போய் உடைச்சாங்கன்னா ஈரோடு உடைச்சாங்க. ஊட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதுக்கு நமக்கு என்ன மெடிக்கல் காலேஜ் அங்க சொல்லிட்டா இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கோயம்புத்தூர் போனா இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஈரோடு போனாங்க. ஈரோடு போனாக்கா அங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர் தான் அங்க தனியா பக்கத்திலேயே கிளீனிங் வச்சுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, பக்கத்திலேயே ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா 1 மணி நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு காட்டிட்டு இங்க கிளினிக் வந்துவாரு. ஒரு கல்லு உடைக்கிறதுக்கு 15,000 லேசர். அப்போ 1 மணி சம்பளம் வாங்கிக்கிறாரு, இங்கேயும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. யாருப்பா இதுக்கு காரணம்? கவர்மெண்ட். ஒரு நாளைக்கு நாம 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும். எத்தனை லிட்டர்ப்பா? 1/2 லிட்டர் ஸ்கூலுக்கு கொண்டு போவீங்க. அதுலயே கை கழுவுறது, அப்புறம் அதெல்லாம் இவ்வளவு வச்சு அதுல பகுதி ஐயோ தண்ணியா கிடைக்காது, வீட்டுல இருக்கவங்க குடிச்சுக்கோங்கன்னு தொடரக்கூடாது. என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ அந்த 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரை தண்ணி. அது நேற்று இந்த இதுல போன பொழுது சுற்றுச்சூழல், அதாவது நேற்று என்ன உலக சுற்றுச்சூழல் தினம், அந்த இதுல ரேலியில போகும்போது கூட நம்ம கோஷம் போட்டு போனோம். சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் யாரை பாதுகாத்த மாதிரி? நம்மளை பாதுகாத்த மாதிரி. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அது யாரை அடிக்கும்? எல்லா உயிரினங்களை அடிக்கும். அப்ப அந்த பாதுகாப்பு இல்லாம போகணும்னா சுற்றுச்சூழலை நம்ம மாசுபடுத்த கூடாது. அப்போ எந்த இடத்துல எது விளையுமோ அதை நாம, எந்த இடத்துல எது விளையுமோ அதை போடணும்.
இப்போ வெளிநாட்டு தாவரங்கள் எல்லாம் கொண்டாந்து இங்க போட்டு பாத்தீங்கன்னா 27 கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா வில்சன் பிளான்டேஷன் சொல்லி ஒரு இருக்குது. எல்லாம் யூகாலிப்டஸ். ஊட்டி போற வழியில எல்லாம் யூகாலிப்டஸ் மரங்கள். இது எங்க வந்து ஆஸ்திரேலியால இருந்துச்சு. ப்ளூ கம் ரெட் கம்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன இருக்கிறாங்க, தைலம் எடுக்கிறாங்க. வெள்ளக்காரன் முதலா வந்த பொழுது பார்த்தா எல்லாமே சதுப்பு நிலம். என்ன இருந்துச்சு? சதுப்பு நிலம். கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அப்போ இந்த மரத்தை அதுக்காக தான் கொண்டாந்து போட்டான். தைலம் காய்ச்சல் தைலம் செட்டு போடல. இது போட்டா இதனுடைய வேர் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் போய் தண்ணீரை முடிஞ்சு. எந்த மரம்? ப்ளூ கம் ரெட் கம், அதாவது யூகாலிப்டஸ். அதுக்குதான் அது போட்டோம். போட்டா இந்த மரம் என்ன பண்ணோம்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல, ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல வேறு தண்ணீர் எல்லாம் உறிஞ்சி எடுத்து இன்னைக்கு சோலைவனம் என்பது என்ன ஆயிடுச்சு, ஒரு பாலைவனமா மாறி. அப்பதான் இப்ப முடிவு எடுத்துக்கிறாங்க என்னன்னா நீலகிரியில் இருக்கிற யூகாலிப்டஸ் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நீக்க வேண்டும். சவுக்கு மரங்கள் நீக்க வேண்டும். அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம நிறைய மூலிகை செடிகள் வளர்க்கணும்னு சொல்றேன். அப்படி பார்த்தாக்கா நமக்கு மூலிகை செடி 2 வகையா. சின்ன குழந்தைங்க கொஞ்சம் கவனிக்கணும்பா. நீ வெளியில பார்க்கணும்னா என்ன மரத்தை பார்த்துக்கிறியா, வெயில் கிடைக்காது. மூலிகை செடிகள் 2 வகையா பயன்படுத்தும். ஒண்ணு நம்ம உணவா பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம், சமைச்சு சாப்பிடலாம், பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா பாய்ச்சல், விஷத்தன்மை உள்ளது. இன்னைக்கு விஷத்தன்மை உள்ளதுல இருந்தே என்ன பண்றாங்கன்னா மருந்து தயார். பாம்பு விஷமான படிச்சா ஆனா பாம்பு மருந்துல விஷத்துல இருந்து மருந்து தயார். பாம்பு விஷத்துல இருந்து என்ன எடுக்கிறாங்க, மருந்து தயாரிக்க. அப்போ பார்த்தா எல்லாமே என்னவா இருக்குது, விஷம் உள்ளது அப்படியே பயன்படுத்தலாம். விஷம் அதை முறைப்படி ப்ராசஸ் பண்ணா என்ன மருந்தாகிடும். முதல்ல பார்த்தோன்னா அழுகுறா இல்லையா, அழுவேரான்னு சொல்றோம். கற்றாழை. இந்த கற்றாழை என்னன்னா இன்னைக்கு உலக அளவுல ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல் போடாம தோலெல்லாம் எடுத்துட்டு எல்லா தானிய வகையும் இதுல பவுடர் பண்ணி அது கூட தேங்காய் பால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் மட்டும் கலந்து 2 மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடாம அப்படியே ஒரு 70% ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அப்படியே ஆரம்பிக்கலாம். இது வந்து அப்படியே ரொம்ப ஹெல்த்துக்கு இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் மாறி சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு பதில் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சாப்பிடாத குழந்தைங்க, டயர்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது குடிக்கிறது குடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். 2வது வந்து கருவேப்பிலை பொடியில சம்மந்தி பண்றது பவுடரா. அது கூட வந்து வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை தனியா ட்ரை பண்ணி எண்ணெய் போடாம எல்லாமே எண்ணெய் போடாம ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அது நம்ம ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இட்லி பொடி சேர்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 இது உங்களுக்கு டைமா பண்ணி வச்சுட்டு அந்த பவுடர் பண்ணல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு 6 மாசத்துக்குலாம் வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் இட்லி பொடி மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. நம்மளே சாப்பாடு போட்டா ரொம்ப நல்லது. இதை பொடி பண்ணி நம்ம கொடுக்கும்போது இந்த சத்தெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது. வீட்டுல வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு டைரக்டா நம்ம பச்சையாவே ஒண்ணுமே எண்ணெய் எதுவுமே அப்படியே ஃபுல்லா வேக வைக்கல. அதனால இதை நீங்க செஞ்சு வச்சுட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அரைச்சு காட்டணுமா? பொடி பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடுல வைப்போம். அப்ப டேஸ்ட் நெய் ஊற்றி சாப்பிடலாம், பருப்பு சாதம் மாதிரி இல்லையா? ஆந்திரா மக்கள்கிட்ட இந்த பருப்பு பொடி சாப்பிட்ற பழக்கம் நிறைய இருக்கு. நாங்கள் எங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோம் அந்த பழக்கம். அது எல்லாமே சேர்த்து அவசியம். அது தனியெல்லாம் உளுந்தம்பருப்பு இருக்கு, கடலைப்பருப்பு இருக்கு, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து குருமிளகு எல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். சரி, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க, முடிச்சிடலாம். ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா தருவீங்களா? சாப்பாடு என்ன ஆச்சு? ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் யாரு
அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செய்யறாங்க நிறைய கிராமப்புறம்ல செஞ்சுட்டு கொஞ்சம் அம்மிக்கு மாறுங்க, அம்மிக்கு நீ மாறுங்க. செய்யறலமா இட்லி பொடி வீட்லயே தான் செஞ்சுக்கலாம். இட்லி பொடி யாரு செய்யல. இப்ப ரெண்டு சைடா என்ன கிடைக்குதோ மாவாட்டுறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நகர்ப்புறங்கள்ல தான் சார் செய்யுது. தேங்காய் பால் இவங்க வந்து சுயஉதவிக்குழுல இருக்காங்க. இவங்க சேர்ந்து இங்க ஒரு கடை போட்டுருக்காங்க. நம்ம டீ கடைன்னு சொன்னா எல்லாரும் போய் டீ தான் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்போ வந்து நம்ம கூடலூர்ல நிறைய பேர் சார் எல்லாருமே டீ தான் சாப்பிடுறாங்க. அப்படி வந்து தேங்காய் பாலுன்றவங்க நிறைய சாதாரணமா என்னன்னா ஐயோ தேங்காய் பால் அப்படின்னா நம்ம வீட்டுல எடுக்கிற தேங்காய் பால் அப்படின்றத நினைச்சுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுத்து சாம்பிள் இப்ப கஸ்டமர் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் அன்னை மிஸ் தானே அன்னை மசாலா நம்ம இவங்க கடையில டீ கிடையாது. அதுக்குள்ள போட்டுங்களா? பேரு எங்க எங்க கேரிக்கட் ரோடு. இல்லை சார், ஜிடிஎம் ஹாஸ்பிட்டல் போகிறோமா சார்? கீழே இறங்கணும். இந்த அக்காடு ஸ்கூல் அது இப்போ நீங்கள் எனக்கு தெரியாது. நல்ல இடமே. மரவள்ளிக்கிழங்கு கஞ்சி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆட்டுக்கால் சூப்பு பரவாயில்லையா? எவ்வளோ நல்லா வரும். நாங்க போயிட்டு சாப்பிட்டு அநேகமா அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். அநேகமா ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு கிராஃப்ட் ட்ரைனிங் வரப்போகுது. இதுல மேடம் வாழைநாள். அது வந்து நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கணும், 10th முடிச்சிருக்கணும். 300 மணி நேரம் 300 hours. அது 2 ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 3 வருஷம் ஆகும். அது 2.5 மாசம் தான். வாழை நார் இருக்குல்ல, நீங்க இந்த கோடை விழாவுக்கு வந்திருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. அங்க பொருள் வச்சிருந்தாங்க. கூடை, பேக், ஹேண்ட் பேக், நிறைய பொருள் செஞ்சிருக்காங்க. வாழை நார்ல பேக் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி பொருள் செய்யணும். பயிற்சி தான் இருக்காங்க. நீங்க கலந்துக்கிறவங்க பேருக்கு யாரெல்லாம் என்ன பண்ணீங்களோ இல்லை நீங்க தயார் பண்ணுங்க. இது சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். நாட்டு சாப்பிடலாம், ராகி எல்லாமே. கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட் குடிக்கிறதுக்கு சார் டெமோ மட்டும் டெமோ மட்டும் அது மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி அந்த கேட்டு வாங்க, அது மட்டும் எடுத்துக்கலாம். உங்க மாவல் கோதுமையை முழுசாக உடைச்சி சம்பாதிக்கலாம். நல்லா இருக்குங்க. வந்து நமக்கு வந்து அரிசி நமக்கு வந்து நான் சாப்பிடலாம். सब्जा सब्जा चिकन टेंडर लेमन मसाला फेमस
கொதிக்க வச்சு ஆற வச்சு சம்பருக்கு எங்களுக்கெல்லாம் டேஸ்ட் வருது. எப்படி இது கம்பு அல்வா வெல்லம் நெய் சேர்க்கணும் வெல்லம் தேங்காய் பால் தேங்காய் பால் திரட்டி தட்டி போடுறோம் சுகர் பேஷண்ட் அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. இது வேற தலசி இது கம்பு தோசை சாப்பிடுறாங்க. இது கொஞ்சம் ராகி புட்டு பயங்கரம் பண்ணிருக்கீங்க. நேரத்தில் பார்த்தேன் கொடுத்துட நாங்கள் சாப்பிடும்போது எப்பவுமே நான் வீட்டில் போட்டிக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓய்வு பெற்றாச்சு சாப்பிட போய் சாப்பிட நேரம் சாப்பாடு நான் சாப்பிடுவேன். நானும் நீங்க வந்துட்டு அதுல செஞ்ச பொருளை ஜாஸ்தி இருக்கு. அதுதான் சப்பையா இருக்கிறதுலதான் அதெல்லாம் இது யாரும் சாப்பிடுறீங்க கொஞ்சம் புளிச்சுன்னா புளிக்க வைக்கணும். யாரெல்லாம் என்ன பண்ணீங்களோ அதான் நீங்க தயார் பண்ணுங்க. இது சுகர் பேஷண்ட் ராகி எல்லாமே கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட் குடிக்கிறதுக்கு சார் டெமோ மட்டும் டெமோ மட்டும் அது மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி அந்த கேட்டு வாங்க அது மட்டும் எடுத்துக்கலாம்.
உங்க மாவல் கோதுமையை முழுசாக உடைச்சி சம்பாதிக்கலாம். நல்லா இருக்கு. அடுத்து நமக்கு வந்து அரிசி நமக்கு வந்து நான் சாப்பிடலாம். सब्जा चिकन टेंडर लेमन टमाटर का फेमस सांबार எங்களுக்கெல்லாம் டேஸ்ட் வருது எப்படி நான் வந்து மிளகு மல்லி காஞ்ச மிளகாய் அரைச்சி மிளகு ஒன்றெல்லாம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், எங்கள் ஊரில் நீங்கள் இப்போ குத்தரி சாப்பிடுங்க. அது வந்து எங்கள் ஊரில் எங்கள் அப்பா காலத்தில் இது சம்பாதி அடுத்த தடவை உட்காந்து வாங்கிட்டு தான் கட்டினா வெளுத்துட்டு தான் தெரியல. சாப்பிடுங்க இதே மாதிரி ஃபுட்டு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. சரி நல்ல கூட இது வந்து நாங்க இங்க தயார் பண்ண பொருள். பண்றியா? ஒரு மணி நேரம் நீங்க வந்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் போயிட்டு ஒன்னு உண்மையை பொறுக்கலையா அப்ப பாருங்க ஒரு இடத்துல அடுத்ததாக பரிசை பெறுவதற்காக வருகிறார் ராகி மால்ட் ராகி அல்வா தயாரித்த காளியம்மா அவருக்கு சிறப்பான கைதட்டலோடு அடுத்ததாக மீட்டா அவர்கள் கோதுமை உப்புமா செய்த மீட்டா அவர்களுக்கு நல்லகுமார் சார் பரிசினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அகல்யா வந்து மிளகு புலாவ் ராகி அல்வா சாமை வடை உங்களுக்கு 3 பரிசு கொடுக்கணும். வாய்ப்பு இல்லை, அதனால ஒரே பரிசு உங்களுக்கு 3 சேர்ந்து கொடுத்தாச்சு. சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் கேட்டுருங்க. ஒரு சிறப்பான பரிசு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக
அடுத்ததாக ஷிபானா அரிசி பாயாசம், நல்ல இனிப்பான பாயாசம். வாங்க, எப்பவுமே இதே பாயசத்தை போல இனிப்போட எல்லாரோடும் இருங்க. அவருக்கு பரிசு வழங்க நன்றி. அடுத்ததாக பரிசனை வழங்குவதற்காக நம்மளுடைய சக்திவேலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தது ஷிபானா, ஷிபானா வாங்கிட்டீங்கல்ல, தேங்க்யூ. அடுத்தது முஷீனா கோதுமை பாயசம். வாங்க, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த கோதுமை பாயசம். அதுவும் ஒரு பரிசு எல்லாத்துக்கும் செய்து கொடுங்க. ஆமா, சின்ன வயசுலயே இப்படி சமையல்லாம் கத்துக்கிறது ரொம்ப விஷயம். அதுக்காக சிறப்பாக கைதுக்கு கூட கொடுக்கலாம். எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, ஒரு வாய்ப்பு எங்கே கிடைச்சா தரேன்னு சொல்லியிருக்கிறேன். வேற உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். ராகி கூழ், ஒரே ஒரு ராகி கூழோட நிறுத்திட்டீங்க. இந்த பரிசனை வழங்க மேடம், நீங்க வாங்க. விஜயகுமாரி மேடம், திருமதி விஜயகுமாரி மேடம் வந்து நம்மளுடைய ராணிக்கு ராகி கூழுக்கு பரிசு வழங்குறாங்க. சாந்தி ராகி கூழ் பருப்பு பாயசம். சாந்தியினுடைய பரிசு வந்து மாலதி அவர்கள், திருமதி மாலதி நாகநாதன் அவர்கள் வாங்கிக்கிறாங்க. அவருக்கு ஒரு சில லாஸ்ட்ல வந்து உதய நிலா கம்பங்கூழ் வினை பாயாசம் ராகி குழி பணியாரம். யார் வாங்க? ராகி குழி பணியாரம் நீங்களா பண்ணீங்க? யார் பண்ணா? சரி, நம்ம ஆசிரியர் பொண்ணு ஸ்பெஷலா ராகி குழி பணியாரம் நல்லா தான் இருந்துச்சு. சிறப்பு கைது. ஓகே, நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கான பரிசளிப்புள்ள திரு ராபர்ட் சார் அவர்களுக்கு பரிசளிக்குமாறு சார். ஒரு அன்பு பரிசு தான், அன்புக்காக தான். இந்த நம்முடைய ஆர்கேஎஸ் ட்ரஸ்டினுடைய நிர்வாகி திருமதி விஜயகுமாரி அவர்கள். அடுத்ததாக திரு நல்லகுமார் சார். நல்லகுமார் சார் வந்து இப்போ அவரும் அவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அவர் தலைமை ஆசிரியர். இப்போ இவரும் வந்து நம்மளோட இணைந்து இனிமேல் செயல்படுறதுக்கு நேற்றே நம்மளுக்கு ப்ராமிஸ் கொடுத்தாரு. அதனால எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் ஓடி வந்து நிற்பாரு. அவரை பாராட்டி இந்த சிறப்பு பரிசு அடுத்ததாக திரு சக்திவேல் அவர்களுக்கு திருமதி விஜயகுமாரி அவர்கள் இந்த பரிசினை வழங்கி வாங்க. சக்திவேல் அவரும் ஒரு சமூக சேவகர். நீண்ட காலத்தை சமூக சேவையிலே ஈடுபடுத்தி அவரையும் சிறப்பாக வாழ்த்தி இந்த பரிசை பெறுவதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்ப நானும் ஒரு தானியத்தை கொண்டு ஒரு மருந்தவத்தை கொண்டு வரேன். அது உங்களுக்கு அறிமுகத்தை ஒரு 2 நிமிஷம் தானே. ஏன்னா ஒரு நண்பருக்கு இதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் என்னை போன் பண்ணி கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, இது வந்து மக்காச்சோளம். மக்காச்சோளம் இருக்கு இல்லையா? நம்ம மக்காச்சோளத்தை எதுக்கு போடுவோம்? கோழிக்கு போடுவோம். கோழி எல்லாம் சத்தாக. ஆமா, மாட்டுக்கு போடுவோம். ஆமா, இந்த மக்காச்சோளத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க உங்களோட செல்போன் அடிச்சு அதுல அழுத்திலாம் வரும். நம்ம நரம்பு இருக்கு, நம்ம நரம்பு இருக்கக்கூடிய நம்ம ரத்த ஓட்டத்தை நீர் கண்ணுக்கு நல்லது, கலர் உடல் நிறத்தை கொடுக்கும், ஆற்றுக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, புற்றுநோயை தடுக்குது. இந்த ஸ்பைலுரைனா அப்படின்னு ஒரு மாத்திரை ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா அது இதுல இருக்குது. அவன் எங்க இருந்து நம்ம மலேசியா சிங்கப்பூர் கொண்டு வந்துருக்கான். நம்ம மக்காச்சோளத்துல இருக்குது ஸ்பைலுரைனா. அப்ப நேற்று அதை பார்ப்போம். அப்ப இது வந்து நான் எனக்காக யூஸ் பண்ணேன். இது வந்து சளி பிடிச்சதுன்னு வைங்க. உங்க வீட்டுல யாருக்காவது ரொம்ப சளி பிடிச்சதுன்னா சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியை வச்சு அதை கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான கொஞ்சம் உப்போ சர்க்கரையை போட்டு குடிங்க. அடுத்த நாளே சரி.
உங்களுடைய ஆமா மக்காச்சோளம் மக்காச்சோளம். அப்ப இது அவ்வளவு ஆனது. இதை தொடர்ந்து ஒரு கப்பு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். நம்ம போகும்போது சோளம்ல சாப்பிடுறோம்ல அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளா சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிட்டா வேற ஒண்ணு இல்லை, சூடு வேற ஒண்ணு. ஏன் இப்ப சளியை கண்ட்ரோல் பண்ணி தெரியுதா? சூடு. அப்பதான் இது ஒரு ஸ்பூன் போட்டு சும்மா கலக்கி அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இது மாதிரி குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி சரி அவ்வளவு விஷயம் நிறைய விழிப்புணர்வு முகாம்களை நம்ம நடத்திருக்கோம். எல்லாருக்கும் நல்ல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனால நீங்க அத்தனை பேர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரே ஒரு ஞாபகம் பார்த்தோம், ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த சாப்பாட்டுக்கு போயிடலாம். ஒரே ஒரு மேல அந்த இது பிடிச்சிங்க தம்பி. இவ்வளவுதான். மேல அந்த வாசனை வந்து உள்ள மறைக்கும் கேமரா நல்லா இழுத்து